இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு. அக்கறையோடும் அறிவோடும் வழிநடத்தும் கடவுள் நம்முடைய கடவுள் என்ற சிந்தனையில் நாம் சிந்திக்கிறோம். மக்களின் மனநிலையை உணர்ந்து ஆட்சி செலுத்தாதவன் நல்ல தலைவனாக இருக்க முடியாது. சாதாரண மக்களின் உணர்வுகளை உணராதவன் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைய 3 வாசகங்களும் எவ்வாறு இறைவன் நல்லாயனைப் போல நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆபத்துக்களில் இருந்து மீட்டு தேவையானதை கொடுத்து வழிநடத்துகின்றார் என்ற செய்தியைத்தான் அது நமக்கு கொடுக்கின்றது. இன்று அகில உலகமெங்கும் வாழுகின்ற இரட்சகர் சபையினராகிய நாங்கள், இது எங்களுக்கு பெருவிழா கூட. காரணம், ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை அகில உலக திருச்சபையானது உலக மீட்பருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. எங்கள் சபையினுடைய பெயர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கின்றேன். இரட்சகர் சபை என்று தமிழிலும், ரெடெம்டரிஸ்ட் த ஹோலி ரெடீமர் என்பவருடைய அடையாளமாக ரெடெம்டரிஸ்ட் CSSR என்ற ஆங்கிலத்திலும் எங்களை அழைப்பார்கள். எனவே இறை வார்த்தையை இரக்கத்தோடும் அன்போடும் எல்லா மக்களுக்கும் போதிக்கும் பணியை இந்த சபையினராகி நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு இரட்சக சபை குருக்களுக்காகவும் இந்தியாவிலும் இலங்கையிலும் மற்றும் அகில உலகமெங்கும் வாழுகின்ற இரட்சக சபை குருக்கள், அருள் சகோதரிகள், குருத்துவ மாணவர்கள், சகோதர அனைவருக்காகவும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த நல்ல ஆயனை பின்பற்றி நல்லாயனின் பண்புகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து அவரைப் போல மக்களை மீட்டு கொண்டு வர வேண்டும், இறைவன் பாதம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்துக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உலகத்தின் பல பகுதிகளில் வாழுகின்ற மக்கள் நல்லாயனைப் போல வழிநடத்திய நல்ல தலைவர்களையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கர்ம வீரர் காமராஜரைப் போல, அவருடைய அரசியலை பணியாற்றிய கக்கனைப் போல மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள், மக்களுக்காகவே உழைத்தவர்கள், ஒரு நல்ல ஆயனைப் போல மக்களுடைய தேவைகளை பார்த்து செய்தவர்கள் தான் இவர்கள். அதே சமயத்தில் நல்ல தலைவர்கள் ஒருபுறம் இருந்தாலும் மக்கள் மீது அக்கறை காட்டாத தங்கள் மனம் போன வாழ்க்கை வாழுகின்ற தலைவர்களையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நாம் வாழும் இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு மத்தியில் நல்ல தலைவர்கள், அதாவது இதனை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் மக்களுக்காக மனம் வந்து சேவை செய்கின்ற தலைவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். வழக்கமாக ஒருவர் நல்லது செய்தால் அவரை பற்றி பெருமையாக பேசுவதற்கு நமக்கு மனம் வராது. பெரும்பாலான மக்கள் மனங்களுக்கு வருவது கிடையாது. ஆனால் இப்பொழுது ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன், அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தற்போது ஆளுகின்ற கட்சியை சார்ந்த ஒரு MLA தன்னுடைய தொகுதியில் ஏழை எளிய மக்கள் இந்த கொரோனாவினால் தாக்கப்பட்டு உணவில்லாமல் மற்றும் மிகவும் கஷ்டமான நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை கேள்விப்பட்டு அந்த ஒரு தலைவர் தன்னுடைய சொந்த காசிலிருந்து ஒரு 70 லட்சத்தை அந்த மக்களுக்காக செலவழித்திருக்கிறார். அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுப்பதற்காக, மற்ற உதவிகள் செய்வதற்காக, என்னுடைய மந்தைகளுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து அவர் இந்த உதவிகள் செய்ததை பார்த்த ஒரு எதிர்க்கட்சி சகோதரர் அவருக்கு போஸ்டர் அடித்து அவரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். அவர் தன் கட்சியில் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள், என் கட்சியில் எனக்கு எதிர்காலம் இருக்குமா என்றெல்லாம் கவலைப்படவில்லை. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதர் மக்களுக்காக நல்ல காரியம் செய்கின்ற பொழுது அதனை நாம் பெருமை பாராட்ட வேண்டும், எடுத்துக்காட்ட வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் அது நமக்கு விளக்குகிறது. ஆக இது கட்சியை கடந்த மனித உணர்வுகளை கொடுப்பதை நாம் பார்க்கலாம். ஆம், பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைய காலகட்டத்திலே ஒருவர் பதவிக்கு வந்தால் என்று சொன்னால் இவர்களை வைத்துக்கொண்டு நான் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எவ்வளவு லட்சங்களை அல்லது கோடிகளை நான்
அள்ளிக்கொள்ள முடியும் என்று கணக்கு பார்க்கின்ற இந்த காலகட்டத்திலே இவர்களை பயன்படுத்தி சில திட்டங்கள் தீட்டி அதன் மூலமாக பணங்களை வாரி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே அந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் இந்த மக்களுக்கு என்னுடைய சொந்த பணத்திலிருந்து செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருவது என்பதே அவர் ஒரு மீட்பரை போல, ஒரு நல்ல ஆயனை போல தன் மக்களை அறிந்திருக்கிறார், தன் மக்களின் தேவைகளை உணர்ந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியினைத்தான் அது நமக்கு கொடுக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, எத்தனையோ மனிதர்கள் இது போன்ற பரிவு இறக்க காரியங்களை இந்த காலகட்டத்தில் செய்து கொண்டிருந்தாலும் இது இப்பொழுது வெளிவந்ததால் இவரை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதனால் நான் ஒரு கட்சியின் சார்பாக பேசுவதாக நினைக்க வேண்டாம். யார் நல்லது செய்தாலும், யார் ஒரு நல்ல தலைவனுக்குரிய பண்புகளோடு தன் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருந்தால் அவர்களை நாம் ஒரு நல்லாயனாக கருதுவதில் தவறு இல்லை, அவரை பாராட்டுவதில் தவறில்லை என்று உணர்கின்றேன். இந்த முதல் வாசகமானது இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இறைவாக்கினர் 7ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் 6ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்த ஒரு இறைவாக்கினர். இவர் ஆளுகின்றவர்களாலும் தவறுக்கு துணை போகின்ற குருக்களாலும் ஒதுக்கி வைக்கப்பட்டவர், பல துன்பங்களுக்கு ஆளானவர். பல துன்பங்களை இவருக்கு அவர்கள் கொடுத்தார்கள். இவர் துன்பங்களை ஏன் அனுபவிக்க வேண்டும், எதற்காக அனுபவிக்க வேண்டும், எதற்காக வெறுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்விகள் எழலாம். இறைவாக்கினர் என்றாலே மற்ற மக்களிடமிருந்து வெறுப்பும் புறக்கணிப்பும் வருவது இயல்புதான். இதை நாம் கடந்த வாரங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மக்களை ஆளுகின்ற தலைவர்கள் நல்லாயர்களாக இல்லாமல் தங்களுடைய கடமையை மறந்து மக்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக கொடுமைப்படுத்துபவர்களாக, அவர்களை சித்திரவதைப்படுத்துபவர்களாக இருக்கின்றார். இவ்வாறு ஒரு தலைவன் தவறு செய்கின்ற பொழுது அவர்களை தட்டி கேட்க வேண்டிய அந்த அமைச்சரவையில் உள்ள இறைவாக்கினர்கள், கோர்ட் ஆஃப் ப்ராஃபட் என்று சொல்லுவார்கள், அவர்களும் அந்த ஆளுகின்றவர்களுக்கு மண்டை ஆட்டிக் கொண்டு இருக்கின்ற மக்களாக இருக்கிறார்களே ஒழிய அவர்கள் செய்வது மன்னரே இது தவறு, இது மக்களுடைய வாழ்க்கையில் துன்பத்தை விளைவிக்கும் என்று அவர்கள் எடுத்துச் சொல்லவே இல்லை. எனவேதான் ஆண்டவர் ஆளுகின்றவர்கள் மீதும் ஆளுகின்றவர்கள் அரசபையில் இருக்கின்ற இறைவாக்கினர்கள் மீதும் கோபம் கொண்டவராய் அவர்களுக்கு எதிரான ஒரு கோபாக்கினையை, கோப தீர்ப்பை இறைவாக்கினர் எரேமியாஸ் மூலமாக கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் மனம் மாற வேண்டும், இறைவனை நோக்கி திரும்பி வர வேண்டும் என்று சொல்ல அனுப்பப்பட்டவர்தான் இறைவாக்கினர் எரேமியா. ஆண்டவர் இறைவாக்கினர் எரேமியா மூலமாக கொடுத்த செய்தி என்னவென்றால், என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு என்று சாபத்தை கொடுக்கின்றார்கள். நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்து விட்டீர்கள், அதனை பராமரிக்க நீங்கள் மறந்து விட்டீர்கள், நீங்கள் பராமரிக்கவில்லை என்று எரேமியா இறைவாக்கினர் அதிகாரம் 23 வசனங்கள் 1-2 பார்க்கலாம். இது போன்ற இறைவாக்கு வாழ்வு வாழ்ந்தவர் தான் நாம் போன வாரம் சிந்தித்த அருள் பணியாளர் ஸ்டேன் சுவாமி என்பவர். எதற்காக அவர் இந்த சிறை உபாதையும் மரணமும்? இவர் ஆளுகின்றவர்கள் மக்களை சுரண்டி அவருடைய உரிமைகளை பறித்து நிலங்களை பறித்துக் கொள்ளுகின்ற வேளைகளே கண்மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஒரு இறைவாக்கினரை போல நீங்கள் செய்வது தவறு, இது மக்களுடைய உரிமை, அதை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று போராடியதால் அவருக்கு எதிராக ஆளுகின்றவர்களும் அதிகாரத்தில் உள்ளவர்களும் பெரும் பண முதலிகளும் அவரை ஒரு எதிரியாக பார்த்தார்கள். விளைவு சொன்னது போல இல்லாத வழக்கை புனைந்து அவரை சிலுவையில் தள்ளி உயிர் துறக்கவும் அவர்கள் காரணமானார்கள். ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார், இவ்வாறு மக்களை சரியான முறையில் ஆளாமல் தங்கள் மனம் போன வாழ்க்கையில் வழியில் ஆளுகின்றவர்களை எச்சரித்து அவர்களை அரியணை நின்று தூக்கி எறிந்து விடுவதாக எச்சரிப்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அவர் சொல்லுகிறார், அவர்களை அரியணையில் நின்று அகற்றி நேர்மையாக செயல்படுகின்ற ஆயர்களை நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். அதாவது தீயவர்களை தூக்கி எறிந்துவிட்டு நல்ல தலைவர்களை நியமிக்கப் போவதாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். அப்போதுதான் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்று கூறுகின்ற கடவுள் மீட்பரின் பிறப்பையும் முன்னறிவிக்கின்றார் இறைவாக்கினர் எரேமியா மூலமாக. அதுவும்
தாவீதின் வழிமரபில் தோன்றச் செய்வேன் என்று கூறுவதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஆக இந்த எச்சரிக்கையானது அன்று வாழ்ந்த அன்று ஆண்ட அரசர்களுக்கும் ஆளுகின்றவர்களுக்கும் இறைவாக்கிகளுக்கும் மட்டுமல்ல, பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைய காலகட்டத்தில் நேர்மையற்று மக்களை சுரண்டி வாழுகின்ற, மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அவர்களை அடக்கி ஆள நினைக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்குமே இது ஒரு மரணடியாக அமைவதை நாம் பார்க்கலாம். இந்த இரண்டாவது வாசகத்துக்கு வருகின்ற பொழுது பவுலடியார் எபேசு நகருக்கு எழுதிய மக்களுக்கு எழுதிய மடலிலே கூறுகின்றார், துண்டுபட்டு கிடந்த இரண்டு இன மக்களான யூதர்களையும் புறவினத்தாரையும் ஒன்று சேர்க்கும் கருவியாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று கூறுகின்றார். இவர்கள் இருவரையும் ஒன்றாக இணைப்பதற்காக அவர் கொடுத்த விலைதான் அவருடைய மரணம். கல்வாரி மலையில் தன் உயிரை கையளித்து இருவரையும் ஒன்றாக இணைத்திருக்கிறார். ஆக இறைவன் மீட்பராக, ஒன்றிணைக்கும் கருவியாக, எல்லா மக்களையும் சமமாக பார்க்கின்றவராக, ஒரே இனமாக கொண்டு வர தன் உயிரை கையளித்ததைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆக அவர் தன் உடலில் துன்பங்களை ஏற்றார், தடைகளை தகர்த்தெறிந்து அந்த இரண்டு இனங்களையும் ஒன்றுபடுத்துகின்றார். தாமே துன்புற்று பகைமை அளித்தார். சிலுவையின் வழியாக ஒரு இனத்தவரை இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாகும்படி இவ்வாறு செய்தார் என்று இந்த இரண்டாவது வாசகத்தில் பவுலடியார் கூறுவதை நாம் கேட்கலாம். ஆக மீட்பர் இயேசு செய்த இந்த ஒப்புரவு பணியை இன்று இருக்கின்ற அவருடைய சீடர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அவரை போல நம்மிடம் இருக்கின்ற பல்வேறு பிரிவுகளை, பல்வேறு பிளவுகளை தகர்த்தெறிந்து அதை ஒழித்து அனைவரும் ஒரு குலம், அனைவரும் ஓர் இனம், அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஒன்றிணைக்கும் கருவிகளாக நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவரை போல நாமும் அவர்களை ஒன்றிணைப்பதற்காக பல துன்பங்களை ஏற்றாலும் அவர்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் இரண்டாவது வாசகம் நமக்கு கொடுக்கின்றது. ஆக ஒன்றிணைக்கும் கருவியாக நாம் மாற வேண்டும். அரவணைக்கும் ஆயர்களாக, நல்லாயர்களாக நாம் உருமாற்றம் பெற வேண்டும் என்று கூறுகின்றார் பவுலடியார். இந்த நற்செய்தி வாசகத்திலே இயேசுவின் அக்கறையையும் பரிவையும் தன் சீடர்கள் மீது வைத்திருந்த அளவு கடந்த அன்பையும் அது வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். இயேசு தன் சீடர்களை இறை பணி செய்ய தனித்தனியாக அனுப்பி வைப்பதை பார்க்கிறோம். தனித்தனியாக என்றால் இருவர் இருவராக. நான் தனித்தனியாக என்று சொன்னது, இதுவரையிலும் இயேசுவோடு உடன் சென்று இறைப்பணி செய்தார்கள். இப்போது இயேசு தன் சீடர்களை இருவர் இருவராக வெவ்வேறு இடங்களுக்கு இறைப்பணி செய்ய அனுப்புகின்றார். அவ்வாறு அவர் அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்புகின்றார். பயிற்சி பெற்று செல்லுகின்ற அவர்கள் இறைவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இறை வார்த்தையை போதிக்கின்றார்கள். பல்வேறு அற்புதங்கள் புரிகின்றார்கள். பேய்களை ஓட்டுகின்றார்கள், சுகம் கொடுக்கின்றார்கள். இப்படியாக அவர்கள் தங்களுடைய இறைப்பணி செய்த பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இயேசுவிடம் திரும்பி வருகின்ற நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், இயேசு இறைப்பணி முடிந்து தன்னிடம் திரும்புகின்ற சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் களைப்பாக இருப்பீர்கள், நீங்கள் ஓய்வு பெற வேண்டும். எனவே நாம் நம்முடைய வழக்கமாக செல்லும் இந்த பாலை நிலத்திற்கு போவோம், பாலைவனத்திற்கு போவோம் என்று அவர்களை முன்பே அனுப்பி வைப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் சீடர்கள் வருகின்ற வேளையிலே ஏராளமான மக்களும் இயேசுவிடம் இருக்கின்றார்கள். இவ்வாறு அவர்கள் தனியே செல்லப் போகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடனேயே இந்த மக்கள் அவர்கள் போவதற்கு முன்னதாகவே அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று விடுகின்றார்கள். அப்படியானால் இந்த பாலைவனமானது அவர்கள் அடிக்கடி கூடுகின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும். எனவேதான் மக்களுக்கும் அந்த இடம் தெளிவாக தெரிந்திருந்தது. பிரியமான சகோதரனே சகோதரியே, நான் கடந்த 1998ஆம் ஆண்டு குருப்பட்டம் பெற்றேன். குருப்பட்டம் பெற்ற பிறகு ஒரு 9-10 மாதங்கள் எங்களுக்கு சிறப்பு பயிற்சி இருக்கும். மறையுரை எழுதுவதற்கு, அதை தயாரிப்பதற்கு, அதை நாங்கள் பிரசங்கம் செய்து காட்டுவதற்கு, இப்படியாக ஒரு 9-10 மாதங்கள் முடிந்த பிறகு எங்களுக்கு இந்த கமிஷன் என்று சொல்லுவார்கள், அனுப்பி வைக்கும் பணி. எங்களுக்கு ஒரு சிலுவையை கொடுத்து ஜெபமாலையை கொடுத்து அனுப்பி வைப்பார்கள். அப்போது 99ஆம் ஆண்டு தவக்காலத்தில் தொடர்ச்சியாக 3 தியானங்கள் கொடுத்தோம். ஒரு புனித வாரத்தையும் நான் நடத்தினேன். அது முடிந்து நாங்கள் எங்களுடைய இல்லத்திற்கு வருகின்ற பொழுது
மனமெல்லாம் ஒரே மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருந்தது. எங்களுடைய வார்த்தையை கேட்பதற்காக, இறை வார்த்தையை கேட்பதற்காக இவ்வளவு மக்களுக்கு மத்தியில் என்னை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எத்தனையோ மக்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஃபாதர் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு இதமாக இருந்தது என்று. இவைகளெல்லாம் கேட்கின்ற பொழுது எங்களுக்கும் ஒரு ஆனந்தம், எனக்கும் ஒரு ஆனந்தம் அலாதியாக இருந்ததை நான் பார்க்கின்ற பொழுது அந்த சீடர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் என்ற ஒரு நிலையை நான் நினைத்து பார்க்க முடிகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, எங்களுடைய முதல் நற்செய்தி பணி எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்ததைப் போல சீடருடைய முதல் நற்செய்தி பணியை பற்றி இயேசுவிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். நாங்கள் அப்படி செய்தோம், இப்படி செய்தோம், என்னென்ன காரியங்கள் செய்தோம் என்றெல்லாம் தங்களுடைய பணிகளை பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் அதை உணர்ந்திருந்த இயேசு இவர்களுக்கு ஓய்வு தேவை, இவர்கள் களைப்புற்று வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு தாய் தன் பிள்ளைகளின் தேவையை உணர்ந்திருப்பதைப் போல, ஒரு ஆயன் தன் ஆடுகளை அறிந்திருப்பதைப் போல, நல்லாயனாம் இறைவன் தன் சீடர்களின் தேவையை குறிப்பறிந்து அந்த பாலைவனத்துக்கு அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். வருகின்ற வேளையிலே ஒருபுறம் அவர்கள் ஓய்வெடுக்க வந்தாலும் இவர்கள் வருவதற்கு முன்னதாக அந்த ஏழை எளிய மக்கள் இறைவனை பார்ப்பதற்காக, இறை வார்த்தையை கேட்பதற்காக ஏராளமான மக்கள் முன்கூட்டியே கூடியிருப்பதை பார்த்த இறைவன் பரிவு கொண்டு இறங்கி வருவதை பார்க்கிறோம். வந்த நோக்கம் ஓய்வெடுப்பதற்காக, ஆனால் இங்கே மக்களை பார்த்த பிறகு ஓய்வெடுப்பது நின்றுவிட்டது. அவர்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கின்றார், பல்வேறு கருத்துக்களை அவர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஏராளமான மக்களை கண்டதும் அவர்கள் மீது பரிவு காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அவர் கூறுகின்ற வார்த்தையை பாருங்கள், அவர்கள் ஆயனில்லா ஆடுகள் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவிரக்கம் கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே, ஆக ஓய்வெடுக்க வந்தாலும் அவர்களுக்கு ஓய்வில்லை, மாறாக மக்களின் தேவை, மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களின் தேவைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதிலே ஒரு நல்ல ஆயனாய் தான் இருப்பது மட்டுமல்லாமல் தன் சீடர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுப்பதை நான் நன்கறிவோம். ஒரு ஆயன் தன் ஆடுகளின் தேவையை நன்கறிவான். அது உடல் சோர்ந்திருந்தாலோ மந்தைக்கு ஒரு ஆபத்து என்றாலோ பார்த்து கொண்டிருக்க மாட்டான், தன் உயிரையும் கொடுத்து காப்பாற்றுவான் என்ற ஒரு உண்மையைத்தான் தன் சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார் அந்த நேரத்திலே. இயேசுவின் வாழ்க்கையில் அல்லது இயேசுவின் பார்வையில் தலைவன் என்பவன் வாய்ச்சொல் வீரனாக மட்டும் இருக்கக்கூடாது, மாறாக ஒரு செயல் வீரனாக அவன் இருக்க வேண்டும். வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறவன் உண்மையான தலைவனாக இருக்க முடியாது. மக்களுக்காக உயிரை கொடுத்து உழைக்காதவன் நல்ல தலைவனாக இருக்க முடியாது. வெறும் விளம்பரங்களில் தோன்றி தன்னை பெரியவனாக காட்டிக்கொள்வதால் எவரும், எந்த ஒரு தலைவரும் பெரிய தலைவர்களாக மாற முடியாது. புகைப்படத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதால் பெரிய தலைவர்களாக மாற முடியாது. மாறாக இவைகளை எல்லாம் கடந்து மக்களின் மனங்களில் குடியிருக்க வேண்டும், மக்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும். அவன்தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உக்ரைன் நாட்டின் புதிய அதிபராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் என்றுள்ள நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாக அமைவதை நாம் பார்க்கலாம். அவர் கூறுகிறார், என் புகைப்படங்களை உங்கள் அலுவலகங்களில் தொங்க விடுவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதிபர் என்பவர் வழிபாடு செய்யக்கூடியவர் அல்ல, மாறாக உங்கள் பிள்ளைகளின் போட்டோக்களை வைத்துக்கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னால் அந்த பிள்ளைகளை மனதில் கொண்டு அவர்களுக்கு எது நல்லது என்று நினைத்து செய்வீர்களோ அதே போல உங்கள் மக்களுக்கும் நீங்கள் சேவை செய்ய வேண்டும். வெறும் புகைப்படத்தை வைப்பதால் மட்டுமல்ல என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். உக்ரைன் நாட்டு அதிபர் செலன்ஸ்கி என்ற ஒரு சகோதரர். இது போன்ற நல்ல தலைவர்களையும் நாம் வாழும் காலகட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அடக்குமுறை சர்வாதிகாரம் மூலமாக ஆளுகின்றவர்களால் மக்களுக்கு முன்னால் சிறந்த தலைவர்களாக ஒருபோதும் இருக்க முடியாது, நல்ல ஆயர்களாக உருவாக முடியாது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். நம்மில் வாழுகின்ற தலைவர்கள் நாம இருக்கலாம், நம்மை ஆளுகின்றவர்களாக இருக்கலாம். நாம் யாரையும் இங்கே குறை சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் நான் நல்ல ஆயனா, என் மந்தைகளை உணர்ந்திருக்கிறேனா, என் மந்தையில் தேவைகளை உணர்ந்திருக்கிறேனா, ஒரு தாய் தன் பிள்ளைகளின் தேவையை குறிப்பால் அறிந்து
நிறைவு செய்வது போல நம்மை ஆளுகின்றவர்கள் இல்லத்தை ஆண்டாலும், பங்கை ஆண்டாலும், நாட்டை ஆண்டாலும் அவர்கள் நல்ல தலைவர்களாக இருக்கின்றார்களா? மக்கள் மீது பரிவும் இரக்கமும் மக்களையும் காட்டுகின்ற மக்களாக, தலைவர்களாக இருக்கின்றார்களா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே உலக மீட்பர் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த பணியானது குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்று என்பதை உணர்ந்து அனைவரும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக, அவரை போல நல்ல ஆயனாக, பரிவும் இரக்கமும் அக்கறையும் உள்ள தலைவர்களாக வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர இந்த நாளிலே தொடர்ந்து நாம் செபிப்போம். ஆமென். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென்.